நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார், கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இங்கே தாவீதை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் அன்பானவர்களே, நாம் இன்று வரை ஜீவனோடு சுகத்தோடு இந்த நாளையை நமக்கு தந்திருக்காருன்னா அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள், எத்தனையோ இக்கட்டுகள் வந்த போது நம்மை காத்தது எதுக்காக? நமக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நம்மிலே நிறைவேற்றும் அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அவருடைய மகிமையை விளங்க பண்ண முடியாது. அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நினைத்தனாலே நாம் நிர்மூலமாகாமல் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் கடக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் இருக்கிறார். இப்போ இந்த காலத்தில் கடவுள் பயம் அற்று போயிட்டு, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அற்று போன்னு சொன்ன மாதிரி அற்று போய்கொண்டே இருக்கிறது. ஆலயத்தை குறித்த பயம் இல்லை, கடவுளை குறித்த பயம், கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த பயம் இல்லை. துணிகரமாய் துணிந்து சகலத்தை நம்பானவர்களே, அப்படிப்பட்ட வழியிலே நம்மை செல்லாதபடி கர்த்தர் நம்மை காக்க முடியாது. கர்த்தருக்கு பயந்து நடக்க முடியாது. அவர் நம்ம நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்கப்பா. நாளிலும் காலை முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனால பிழைத்திருக்கிற தகப்பனே, இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு விளையிலும் உடைய கர்த்தரை தருகிறோமப்பா. நீர் எங்களை நினைச்சிருக்கீங்கப்பா. அதனாலே இன்றைக்கும் ஜீவனோடு இருக்க தகப்பனே, எங்களை நினைத்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் மேல் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார். எங்களை காண்கிறவர்கள் அவருடைய மகிமையை காணும்படியாய், அந்த சகல ஜனங்களும் உம்முடைய மகிமையை காணும்படியாய் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறோம்யா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைச்சிருங்கப்பா, நினைச்சு ஆசீர்வதிருங்க. உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். தினக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.